அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே வெளிப்படும், பேசும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கடப்படுத்தி அருளும். அப்படி நாம மாத்திரம் மையப்படட்டும். சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். சம்பூரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ எப்படி இருக்குது? சம்பூரணமாய் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இனிமேலும் சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சுட்டு இன்றைக்கி இதோடைய தியானத்தை கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிருவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சங்கீத தியானத்திலே நிறைய காரியங்களை பேசிட்டோம். அதனால் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக முடிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 41ஆவது அதிகாரம் வசனங்கள் 39 49 வரைக்கும். 39 49 வரைக்கும் 11 வசனம் இருக்குது. அந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம அதன் மூலமாக தேவன் இந்த நாள் நம்மளோட எப்படி பேசுகிறாருன்னு தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகவும் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 49 வரை. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டவிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓட்பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. நம்ம சம்பூர்ணத்தின் மாதத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய சித்தமே நம்ம எப்படி தான் இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும். ஏன் இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கோடிட்டு காமிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இதை கோடிட்டு காமிச்சிருக்கிறார். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு? அளவுக்கு அடங்காததாக இருந்தது. சம்பூர்ணத்தின் மாதத்தில் மிகவும் பரிபூர்ணம். இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் ஏன் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையில் என்னுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அவனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமானது. 12 பேர்த்தில் அவன் ஒருத்தன். அவனும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான். ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஆனால் அவனை சுற்றி இருக்கிற அண்ணன்களாம் என்ன பண்ணிட்டாங்க? பகைச்சாங்க. பகைச்சதோடு இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன பண்ணிட்டானுங்க? குழியில் தூக்கி போட்டானுங்க. அவனை சாகடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் தேவனுடைய தரிசனம் அவன் மேலே இருந்ததுனால அவனை என்ன பண்ணிட்டாங்க? குழியில் போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மனசரிங்க என்ன பண்ணாங்க? இவனையே வச்சு இது பண்ணி குழியில் விட்டுட்டு திருப்பி எந்திரிச்சு வந்து நம்மளை அப்பாட்ட அவன் மாட்டி விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அடிமையாக மீதியானவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? விற்று போட்டாங்க. மீதியானவர்கள் எகிப்தியர்கிட்ட விற்றுட்டு போயிட்டு அவன் விட்டுட்டாங்க. அவ்வளோதான். எல்லாம் அவனை காசாக்கிட்டாங்க. அப்போ கூட அவன் காசாக தான் கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவனை வந்து சும்மாலாம் என்ன பண்ணல, அவனையும் விலை கொடுத்து ஒருத்தன் வாங்கிட்டு தான் போயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போது இதுதான். அப்போ அவனுடைய ஆரம்பத்தை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்பினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அற்பமான ஒரு சூழல். ரொம்ப சின்ன பையன். ரொம்ப 17 வயசில் அவன் கீழே வந்தான்னு நினைக்கிறேன். அந்த குழியில்
17 தானே, ஆமாம் 17 வயசில் கிட்டத்தட்ட அவன் ஆசீர்வாதத்துக்கான நிலையை வருவதற்கு 30 வயசில் இந்த வசனத்தை வாசித்தவன் அவன் 30 வயது உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, 13 வருஷம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், காத்திருக்கான். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு 13 வருஷங்கள் ஆனது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறதுனால 13 நாள் போதும் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தின் நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு. அல்லேலூயா. நான் இந்த சத்தியத்தை எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் போன மாதம் மே மாதத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து கேட்டுட்ருக்கிறேன். அப்போ 5வது மாதம் 5 தானே, மே 5வது மாதம். இப்போ இதோ 5 + 12 கிட்டத்தட்ட 7 மாதம்தான். 7 மாதம் இந்த சத்தியத்தை கேட்குறேன், அந்த சத்தியத்தை போதிக்கிறேன், அந்த சத்தியத்தை தான் நிற்கிறேன், அந்த சத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி அது 7 மாதத்தில் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 9 வருஷம். 2012 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 2014 ஊழியத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 2024 வந்துச்சுன்னா 10 வருஷம். பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா 10 வருஷத்தை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பிப்ரவரி 1ஆம் தேதி தான் நான் ஊழியத்துக்கு வந்த நாள். அப்போ பிப்ரவரி 2024 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா 10 வருஷத்தை முழு நேர ஊழியத்தில் நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். 9 வருஷமாக நடக்காத ஒரு ஆசீர்வாதம் 9 மாதத்தில் நடந்துருச்சு பாருங்க. அல்லேலூயா. இதை தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பல வருஷமாக நடக்காத நன்மைகள் எல்லாம் சில நாட்களில் நடப்பதற்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ வாசல் எப்படி தான் இருக்குது, திறக்கப்பட்டிருக்குது. நம்ம தான் பிரவேசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் போன வாரம் சொன்ன பாருங்க, பீரோ முழுவதும் ஆசீர்வாதங்களை கொடுத்து சாவியை ஆண்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு அவர் ரிலாக்ஸாக இருக்கிறார். நீங்கள் தான் என்ன பண்ணணும், இப்போ அதை ஓப்பன் பண்ணி தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பரிபூரணத்தினாலும் சம்பூர்ணத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். இன்னும் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் சம்பூர்ணத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் வாழ்வதை மட்டும்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மற்ற எதையும் ஆண்டவர் என்ன பண்ணலை, விரும்பல. நான் ஏற்கனவே அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். என் பிள்ளை விஷனோ ஜாக்கினோ ரொம்ப அடம் பண்ணி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்கள நான் திருத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு வியாதி வரணும், அவங்களுக்கு கொஞ்சம் கைகள்லாம் இதாகணும், அடிப்படணும், அவங்க கொஞ்சம் இது அடங்கணும், இப்படிலாம் நான் என்ன பண்ண மாட்டேன். பெத்த தகப்பனாக இருந்து நான் நினைக்க மாட்டேன். நான் இல்லை, எந்த பெத்த தகப்பனும் எந்த பெத்த தாயும் அப்படி என்ன பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் மிரட்டுவாங்க, ஒரு அடி அடிப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணால் ஜாக்கின் மாதிரிலாம் ஆள்லாம் சேட்டை பண்ணால் ஒரு 2 அடி போட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவான், நார்மலாக விட்டுருவோம். ஆனால் தேவன் நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கோபம் கூட நமக்கு வருது. ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, நம்மளை கோபப்படுவதோ நம்மளை கடிந்து கொள்வதோ இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முடிஞ்சிருச்சு. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்னது போல் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுடைய பாவங்களை பார்க்க முடியாமல் சகிக்க முடியாமல் தேவனே ஜனங்களை அழிச்சார். தேவனே ஜனங்களுக்கு வியாதிகளை எல்லாம் அனுப்புனார். எதுக்காகனா, அதுவும் அவங்களை திருத்தி எப்படியாவது அவன் வந்துட மாட்டானா அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நிறைய நம்மள பொதுவான மற்ற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, எல்லா நன்மைகளும் இருக்குது. பேங்க்ல ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, சொந்த வீடு வந்துருச்சு, சொந்த கார் இருக்குது, சாப்பாட்டுக்கு குறைவில் எதுவுமே இல்லை. அவங்கள பாருங்கள், சர்ச்சைக்கு வருவாங்களான்னு பாருங்க, வரமாட்டாங்க. அல்லேலூயா. மாதத்தில் அந்த திருவிருந்து வேணால் வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்களே ஒழிய அந்த ஆண்டவரை தேடுற அந்த இது என்னது இருக்கா. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, சரி கொஞ்சம் குறைவுகள் இருந்தால் இவனை தேடி வருவானா, இது மாறுறதுக்காக ஆண்டவரே கொஞ்சம் கைகாலெலாம் வலி எடுத்துருச்சு, இந்த வலி நீங்கிறதுக்காகவாது நான் என்ன பண்ணணும், ஜபத்துக்கு போடும். இப்போ பாருங்க, சரசம்மா இன்னைக்கு அதான் நேற்று சொல்லிட்டு போனாங்க. அரியலூரில் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அதுதான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்க, இதுக்கு மேலே வீடெல்லாம் கட்டுறதுக்குலாம் ரொம்ப பணம்லாம் வர வேண்டிய பணம்லாம் வராமலே இருக்குது, அதனால் இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேங்க. இப்போ பெரியதாவே ஏன் ஆண்டவர் ஒரு சிலருக்கு குறைவுகளை அனுமதிக்கிறாருன்னா, இவங்களை அப்படி கூடலைன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. எனக்கு காசு இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு இருந்துருவோம். ஒரு சிலரை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அதுவும் தேவன் அண்டையில் அவங்களாம் திரும்பணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நாள் சரி கொஞ்சம் லேட்டாக அவனை பிளஸ் பண்ணுறேன், அவனை கண்டிப்பாக அவனை ஆசீர்வதிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறார். எதுக்காகனா, நம்மளுடைய இருதயம் தேவனோடு அப்படியே டியூன் ஆகும். இந்த பழைய காலத்தில் எஃப்எம் பார்த்துருக்கிறீங்களா, ரேடியோ அப்பா காலத்தில் தான் இருந்திருக்கும், ரேடியோ எஃப்எம் ரேடியோ இப்பயும் அது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த அலைவரிசை வந்து கரெக்டாக இருக்கணும், 93.5 அது கரெக்டாக வந்துச்சுன்னா கோடை பன்மலை உங்களை அன்புள்ள வரவேற்குது அப்படிங்கும். 100.8 வந்துருச்சுன்னா சன் எஃப்எம். இது மாதிரி நிறையா எஃப்எம்லாம் இருக்குது. இப்பயும் ஒரு சிலர்லாம் அந்த எஃப்எம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. அது அந்த அலைவரிசை வந்து கரெக்டாக வைக்கிற வரைக்கும் அது எப்படி தான் சவுண்டு வரும், கொரன்னு வந்துகிட்டே இருக்கும். அதை கரெக்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். கரெக்டாக அந்த டியூன் அலைவரிசை கரெக்டாக ஆயிடுச்சுன்னா
கேட்காது. அது கேட்டுகிட்டே இருக்கு 24 மணி நேரம் எஃப்எம். அப்போ இன்னையாவது இப்போ நைட்டில் முடிச்சிடுவாங்க 10 மணி. அதுக்கப்புறம் அந்த எஃப்எம்லாம் 24 hours எஃப்எம். இப்போ கிறிஸ்டின்லேயும் எஃப்எம் இருக்குது. மோகன் சி லாசரஸ் அண்ணன் மூலமாக அந்த இவாஞ்சல் எஃப்எம் அப்படின்னு சொல்லி சுவிசேஷ பாடல்களும் சுவிசேஷ செய்திகளும் 24 மணி நேரம் ஒளிபரப்பாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எஃப்எம்லாம் வந்துருச்சு. எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அலைவரிசை வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் இல்லை, நீங்கள் பாட்டு போகலாம். இப்போ என்னுடைய அலைவரிசை கரெக்டாக ஆயிடுச்சு. எனக்கு நீங்கள் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், தேவனை விட்டு விலக மாட்டேன். தேவனை தேடுறதை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்னும் அதிகரிப்பேன். இன்னும் என்ன பண்ணுவேன், தேவனோட உரைவாடுவதை, தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதை, இன்னும் பல மீட்டிங்கில் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வதை என்ன பண்ணுவேன், அதிகரிப்பேன். நான் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம் வந்து பெருகணுமே ஒழிய ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சிறுகக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது அன்றைக்கி அந்த அம்மா சொல்லும் போது யோசிச்சேன். நேற்று நைட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜப குறிப்பெல்லாம் என்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனாங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் நான் சொல்கிறதெல்லாம் எழுதுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இவங்க கிட்ட இருந்து 4 லட்சம் வர வேண்டியது இருக்குது, இவங்க கிட்ட இருந்து 8 பவுன் வர வேண்டியது இருக்குது, என்னுடைய பூர்வீக நிலம் ஒரு 10 ஏக்கர் வர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் வரணும்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வரணும்னா நான் அங்கே போய் தான் ஆகணும், நான் இன்னைக்கு போய் இந்த வேண்டுதலை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க. வேறு எங்கேருந்து, அரியலூருக்கு போகிறாங்க. சரி, அவங்களுடைய விசுவாசம் ஓகே, நல்லது தான். ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால அவங்க மொத்தத்தில் நம்மளுடைய நோக்கம் என்ன, சபைக்கு போனால் போதும். ஜனங்கள் போய் சபைக்கு போய் வார்த்தையை கேட்டால் போதும். நீ இந்த சபைக்கு தான் வந்தாகணும். அப்படிலாம் நான் மற்ற போதகர் மாதிரி என்ன பண்ண மாட்டேன், போதிக்க மாட்டேன். இப்போ சரசாக்கா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் வர்றதுனால ஒருவேளை சொந்த ஊருக்குள்ளே வந்து அதான் நினைப்பாங்கன்ட்டு அவர் அங்கே போகிறாரு. ஒன்றுமே தடை சொல்லலை, தாராளமாக போயிட்டு வாங்க, உங்களை மனதார ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், நீங்கள் சர்ச்சை, நீங்கள் ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போகிறது தான் எங்களுக்கு முக்கியமே ஒழிய எங்கள் சர்ச்சுக்கு தான் வரணும்னு என்ன பண்ண மாட்டேன், எப்பவுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். அதனால் அது மாதிரி ஒரு சிலருக்கு ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறார். அவங்கள தேவனுக்கு நேராக நடத்தணுங்கிறதுக்காக அவங்க எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வரணும். வசனமே அப்படி இருக்குது, அவர்களை நயம் காட்டி அழைத்து அப்படின்னு சொல்லியிருக்குது. நயம் காட்டி அழைச்சி, வா உனக்கு இது தரேன். குழந்தைங்களை கூப்பிடுவோம்ல, அது மாதிரி முட்டாய் கொடு, வரியா ஜாகின் வரியா, அவனை முட்டாய் தரேன் அப்படின்னு சொன்னால் வந்துடுவான். அது மாதிரி உனக்கு முட்டாய் தரேன்டா, ட்ரெஸ் போடுறியானா போட்டுருவான், முட்டாய் தரேன்டா நீ சாப்பிட்றானா சாப்பிட்ருவான், முட்டாய் தரேன்டா குளிடானா குளிச்சிருவான். அது மாதிரி நயங்காட்டி இதெல்லாம் ஏதோ நம்மளுக்கு ஒன்றும் இயற்கையெல்லாம் வரல. ஏசப்பாவுடைய சுவாபமே அது அப்படி தான். அல்லேலூயா. அவர் அப்படியே நயங்காட்டி நம்மளை அழைச்சிட்டு வந்துடுவார். எப்படியாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணிடுவார், தன்னோட கொண்டு வந்து சேர்த்துருவார். இப்போ ஒரு சிலருக்கு ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி அந்த டியூன் கரெக்டாக இருந்துச்சு, அந்த அலைவரிசை நீங்களும் தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மை அசைக்க ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவன் பல பாடுகள் வழியாக தான் பிரவேசிக்கிறான். ஆனால் ஒரு காலத்தில் கூட தேவன் அவன் என்ன பண்ணவே இல்லை, தூஷிக்கவே இல்லை. அவன் யோசிச்சிருக்கலாம், ஏசப்பா தானே எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தாரு, யெகோவா தேவன் தான் தரிசனத்தை கொடுத்தாரு, அதைத்தானே நான் சொன்னேன், இதுக்கு போய் எனக்கு இவ்வளோ தண்டனையா, என்னை குழிக்குள்ளே போடணுமா, என்னை சிறைச்சாலைக்குள்ளே போடணுமா, நான் செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லணுமா, இப்படிலாம் அவன் வருத்தமே படலை. ஏன்னா அவனுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அல்லேலூயா. அதுதான் அவனுக்குள்ள என்னன்னா, யார் என்னை ஜெயிலில் போடு, என்னை குழியில தள்ளு, என்னை என்ன என் மேல கெட்ட பட்டம் பட்டு நான் பேசாததை பேசணும்னு சொல்லு, செய்யாததை செஞ்சேன்னு சொல்லு, அதை பற்றிலாம் என்ன பண்றதுல எனக்கு கவலை இல்லை. ஏன் கூட ஒருத்தர் இருந்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நினைச்சுக்கோங்க, நீங்க கடுமையான சூழ்நிலை நடக்கும் போது கூட உங்க கூட ஏசப்பா இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி ஆயிரும். ட்ரேட் நல்லா பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு அப்படியே கடாபடான்னு சுற்றிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்கும். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஐயோ ஆண்டவரே என்ன லாஸ் ஆயிடுச்சு. லாஸில் புக் பண்ண மாட்டோம், லாஸில் காமிக்கும் 2000 3000 லாஸில் காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவேன், அப்படியே ஆண்டவரோட இணைஞ்சு, ஆண்டவரே இயேசுவே நாமத்தினால லாஸெல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். பாருங்க, அப்படியே 3000ங்கிறது 2000 மாறும், 2000ங்கிறது 1000 மாறும், -1000ங்கிறது -500 மாறும், அப்படியே +100 +200 +1000 +2000 +3000 வரும் பாருங்க. அப்படியே செல் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். அல்லேலூயா. மெர்சி பார்க்க திருதுன்னு முழிக்கும், என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படிங்க. ஒன்றும் ஆகலை, கர்த்தரோடு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உறவாடிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். அப்படி லாஸ்ட்ல இருந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அப்படியே தூக்கி எடுத்துருவார். ஒரே ஒரு ரகசியம் தான், அவர் கூட நீங்கள் தொடர்பில் இருக்கணும். இன்னைக்கு வேற சத்தியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உங்களுக்கு ஆழமான சத்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் ஏசப்பாவோடு இருந்தால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. நான் தான் சொன்னேனே முன்னையே, 1 லட்ச ரூபா இப்போ என்கிட்ட பணம் இருக்குதுன்னா யார்கிட்டையும் நான் கை நீட்டி காசு கேட்கல. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன பிஸ்னஸ்? இந்த பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ லாபம் வருது, இந்த பாருங்கள், நான் சொல்கிறத விட என் ஸ்டேட்டஸே நீங்கள் பாருங்கள், டெய்லி ஸ்டேட்டஸில் வச்சுருவேன், எனக்கு டெய்லி என்ன ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு மேலே கர்த்தர் அவங்க இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தாரு, காசு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அடுத்த வாரம் மாமா இங்கே இருந்தார்ல, கணேஷ் மாமா, அவரும் இவங்க அப்பா அவரும் சேர்ந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அதை எடுக்க போகிறாங்க. நேற்று அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போது அதான் சொன்னேன், அவங்க அந்த குறிப்பிட்ட லெவலுக்குலாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சொல்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபாலாம் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் வரும்பங்கிறதே கிடையாது.
எல்லாம் அப்படியே பல ஆயிரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன வேணும், பிரவேசிக்க ஆரம்பிச்சிடும். இப்பயே பல ஆயிரங்கள் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஒரு டைமில் 12,000 ரூபா லாபம் எடுத்தோம் ஒரே நாளில். பணம் போட்டவங்களுக்கு கொள்ள லாபம், அதெல்லாம் ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம். 12,000 ரூபா ஒரே நாளில் லாபம் வந்துருச்சுங்க. அப்படியே வந்துருச்சு. எனக்கு அது நான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக நான் ட்ரேட் பண்ணதில் இது. நேற்று ஒரு நம்ம கவர்மெண்ட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு, தம்பி உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் நான் டெய்லியும் பார்க்குறேன், அது எப்படி தம்பி பண்ணுறதாலாம் கேட்டாங்க, சொல்லி கொடுத்தேன். சரி தம்பி, நானும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டாங்க. அந்த பணம் நாளைக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு குழுவில் இருந்த எளிமை பிரகாசின்னு, அந்த குழுவில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க லான்சின்னு, அந்த குழுவுக்கே அவங்க வரமாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அந்த குழந்தை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்கிட்ட ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு நான் ஜெபம் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி ஒரு பழக்கம். அந்த அம்மாட்டெலாம் நான் காசு வாங்கி அந்த அம்மா பைபிள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம சபைக்கு 10 பைபிள் 20 பைபிளுக்குன்னு காசு அனுப்பிடுவாங்க. நான் பைபிள் வாங்கி வேலைங்களுக்குலாம் கொடுத்துருக்குறேன். அப்படி இருந்துச்சு. இப்போ சூழ்நிலை மாறி போச்சு. இப்போ அவங்க நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவங்க இருதயம். நான் போய் கேட்டேன், அவங்க கிட்ட இல்லை, ஆண்டவரே அவங்க இருதயத்தை என்ன பண்ணுகிறாரு, ஏவுகிறார். இதோ பண்ண உனக்கும் ப்ராஃபிட்டு அவங்களும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. அவ்வளோதான். சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாக மாறிடும். நான் தான் சொல்ல நம்ம சபையினுடைய மாத வருமானமே ஒரு காலத்தில் 2,000 ரூபா. மாத வருமானம் எவ்வளோ? நம்ம சபையினுடைய வருமானம் 2,000 ரூபா. நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு 2,000 பெரிய விஷயம் தான். ஆனாலும் 2,000 ரூபா. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வருமானமே 1,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது ப்ளஸ்ஸு. அதாவது வர்றதில் ப்ராஃபிட்டில் பணம் போட்டவங்களுக்கு நான் ஃபுல்லாக முக்கால்வாசி கொடுத்துட்டா கூட நம்ம ப்ராஃபிட்னு சொல்லி எனக்குன்னு நிற்கிறதே எவ்வளோ வந்துடுது, 1000. இப்போ தான் கடனெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கடன் என்ன பண்ணியிருக்கிறேன், 8,4 லட்ச ரூபா இத்தனை வருஷமாக வெறும் வட்டியே கட்டி போயிட்டு இருந்தேன். மெர்சி 17,000 ரூபா சம்பாதிக்குதுன்னா 17,000 ரூபா வட்டியாக தான் கட்டிகிட்டு இருந்தோம். எத்தனை வருஷம்? ஜாகின் பிறந்த அப்போலேருந்து கணக்கு வச்சிங்க. 2020, 21, 22, 23, இப்போ 24 வந்துருச்சு. 4 வருஷம் வெறும் இன்ட்ரெஸ்ட்டாகவே பே பண்ணிகிட்டு இருந்தோம். 4 வருஷத்தில் கட்டினதே எவ்வளோ எழுந்திருச்சு, அது வந்துருச்சு 7 லட்சம் மேலே. அதாவது அசல் வாங்கினது 8,4 அப்படியே இருக்குது. வட்டி கட்டினது மாதத்துக்கு 17,000னா கணக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 2,5 லட்ச ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு 6,5 லட்ச ரூபா வட்டியே போயிடுச்சு. ஆனால் இன்னுமே எவ்வளோ தான் இருக்குது கடன், அதே 8,4 லட்சம் கடன் அப்படியே இருக்கிறது. ஆனால் வட்டி மட்டும் 6,5 லட்ச ரூபா கட்டியாச்சு. இப்போ ஆண்டு இந்த சூழ்நிலை எல்லாம் தலைகளாக மாற்றுறாரு பாருங்க. இப்போ போன மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 5,000 10,000 என்ன பண்ணுறேன், அப்படியே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நகையெல்லாம் மாற்றி வச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 1 ரூபா 10 பைசா வட்டிக்கு இருந்ததெல்லாம் இப்போ 80 பைசாவுக்கு மாற்றி வச்சுட்டேன். அப்படியே படிப்படியாக ஆண்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை உயர்த்துறாரு. அதிகபட்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே என்னுடைய எல்லா கடன்களும் நீங்கிடும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நான் சொன்னால பார்த்தீங்களா, ஒரு அண்ணன் அந்த 10 lakhsலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 1,50,000 லட்சங்கிறதுலாம் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இருக்கிற கடனெல்லாம் அடைச்சி விட்டுட்டு ஆசீர்வாதமாக வாழத்தான் போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யோசேப்பு கொஞ்சம் பொறுமையாக இருந்தான். அவனுடைய வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள் வெளியில் அவன் ஆண்டவரை முறுமுறுக்கல. அவன் ஆண்டவர், ஏன் ஆண்டவரே எனக்கு கேள்வியெல்லாம் கேட்கல. அவங்களும் இருந்தது, என் கூட ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே சத்தியம் தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறார். உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலை வருது. அவன் சொல்கிறான் பாருங்க, பார்வோன் சொல்கிறான் யோசேப்பை பார்த்து, எப்பா சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உன்னை விட பெரியவனாக இருப்பேனே ஒழிய, இன்னொரு வார்த்தை இருக்குது, உன் பேச்சை கேட்காம ஒருத்தன் கையும் அசைக்கக்கூடாது, காலும் அசைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு உன்னை உயர்த்துறன்னு சொல்லி அதே இடத்துல அடிமையாக இருந்தான். எதிரி அவன். சொல்ல போனால் பார்வோன் யார், அவனுக்கு எதிரி. அதே எதிரி இப்போ தூக்கி மேலே வச்சுட்டான் பாருங்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி எந்த எனக்கு உங்களுக்கு எந்த விஷயம் நெருக்கடியாக இருக்குதோ அதே விஷயத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதே விஷயத்தில் ஆண்டவர் உங்கள் தலைகளை சேர்க்க. இன்றைக்கி ஒரு சில நேரத்தில் நீங்கள் சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறீங்களா, இனி உங்களை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பாருறா என்னைக்கு பாரு எனக்கு சரீரத்தில் பலவீனமும் இல்லை சுகவீனமும் இல்லை, என்னை ஏசப்பா எப்படி வச்சிருக்கிறாருன்னு உங்களை ஒரு சாட்சியை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பிரச்சனை பெருசாக இருக்குதோ அந்த பிரச்சனையே உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறப்போகுது. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு கடன் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்துச்சு. பணத்தை எப்படி லாபம் பண்ண தெரியாது. லாபமே எனக்கு தான் நான் சொன்னேனே, 10 பேர் நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்னா 9 பேருக்கு வேலை கிடச்சிடும், எனக்கு மட்டும் வேலையே கிடைக்காது. நான் அப்படி மீறி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் அவன் சம்பளம் தர மாட்டான். இப்படி நெகட்டிவாக இருந்த ஆள் இப்போ ஆண்டவர் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறேன். எந்த விஷயம் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குதோ, எந்த விஷயம் உங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு இருக்குதோ, அந்த சவாலுக்கே சவால் விடுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றி உங்களை வாழ்ந்திருக்க பண்ணி சுகித்திருக்க பண்ணுவார். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கை நடந்துச்சு. அந்த கடைசி வசனம் பாருங்க, அவனால் அந்த கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை வச்சு அந்த பரிபூரணத்தின் வருஷத்தில் எவ்வளோ எடுத்தானா அது அளவுக்கு அடங்காததாக இருக்குது. கடைசி வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். இப்படி யோசேப்பு கடற்கரை மணலை போல மிகுதியாக
சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த கடந்த வருஷத்துல நம்ம பார்த்த துக்கங்கள் இனி நம்ம வாழ்க்கையில தொடரப்போவதில்லை. கடந்த நாட்களில் நம்ம பார்த்த பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எதுவும் நம்மளை இனி பின்தொடர போகிறதில்லை. இனி உங்களை பின்தொடர போகிற ரெண்டு காரியம், நன்மையும் கிருபை. சொல்லுங்க, நன்மையும் கிருபை. தலையில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா என்னை நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். என்னை பின்தொடர்ந்த எல்லா சத்துருக்களின் மேலும் நியாய தீர்ப்பை கூறுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நெருக்கடியே இனி பின்தொடராதே. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்வதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். பரிபூர்ணமும் சம்பூர்ணமும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் கரங்கள் இனி வாங்குகிற கரங்கள் அல்ல. உங்கள் கரங்கள் இனி கொடுக்கிற கரங்கள். உங்கள் கால்கள் இனி பலவீனப்பட்ட கால்கள் அல்ல. உங்கள் கால்கள் இனி மான் கால்களைப் போல உயர ஸ்தலத்திலே உங்களை கொண்டு போக பண்ணுகிறவருடைய காலாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது கண்களை மூடி நாம் செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்களோடு நீர் பேசின உம்முடைய உன்னத கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பகுதியை நாங்கள் வாசித்தோம். உண்மையாகவே அவனுடைய ஆரம்பம் ஒரு அற்பமாக இருந்தது, ஆனால் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. ஆண்டவரே, அந்த சம்பூர்ணத்தை தான் இன்னைக்கு நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அவனுடைய ஆரம்பம் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சொந்த அண்ணன்களாலேயே அவன் பகைக்கப்பட்டான், சொந்த குடும்பத்தினாலே பகைக்கப்பட்டு எதிரி நாட்டில் விற்கப்பட்டான். ஆனால் எந்த இடத்துல விற்கப்பட்டானோ அதே இடத்திலேயே அவன் தலையை உயர்த்தி அந்த நாட்டின் அதிபதியாக நீர் மாற்றினீர். ஆண்டவரே, எந்த பிரச்சனை அவனுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதே பிரச்சனை அவனுக்கு, அந்த பாதகங்கள் எல்லாம் சாதகமாக மாறினது. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சபை நானும் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு இன்றைக்கு எந்த காரியங்கள் பாதகங்களாய் இருக்கிறதோ அந்த காரியங்கள் சாதகங்களாய் முடிவதாக, சம்பூர்ணம் அடைவார்களாக. இன்றைக்கு நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். இனிமேல் இவர்களுக்கு நீர் தரப்போகிற ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்காயுசு, உயர்வு எல்லாம் அளவு அடங்காததா இருப்பதாக. ரீமாலா ஷகடனதரபா. I speak that word, Lord. I speak that word, Lord. I speak that abundance in the name of Jesus. எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும். சுகவீனங்கள், பலவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், குறைவுகள், பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. உடைய பிள்ளைகளை அப்படிப்பட்டதான மண்டலத்துக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுகிறேன். அப்படிப்பட்டதான ஜோனுக்குள்ளாக நாங்கள் என்ட்ராகிறோம் இயேசுவின் நாமத்தில். நிறைவு, அளவு கடங்காத அந்த கிருபைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்து விட்டபடினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.